கேட்டு பெற்று உய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹரியோ நமசிவாயம். நம்ம சாருக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து பெண்கள் முதல் பந்தியில் உட்கார வேண்டாம், ஆண்கள் சாதுக்கு மட்டும் உட்காருங்க. ஏன்னா நடக்க போறது மகேஸ்வர பூஜை, மகேஸ்வரன் மட்டும்தான் உட்காரணும். ரெண்டாவது பந்தியில உட்காருங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. சேலை வாங்கிக்கிற ஐயா எல்லாமே சிறப்பா இருக்கு. முதல் பந்தியில ஆண்கள் மட்டும் உட்காருங்க. நமச்சிவாயம். பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. எல்லாரும் அமைதியாக இருந்தாதான் நல்ல விஷயங்களை கேட்க முடியும். நல்ல விஷயங்களை கேட்பதுக்கு ரெண்டு காது வேணும், வாய் வேண்டாம். காரணம் வாயை வச்சு நம்ம பேசிக்க. அம்மா திருப்பி இருங்க, மேல திருப்பி. நல்ல விஷயங்களை கேட்பதுக்கு ரெண்டு காது மட்டும் போதும். இந்த இடம் எது என்று நமக்கு தெரியும். இந்த இடமானது ஒரு புண்ணிய ஸ்தலம். அப்படின்னா ஒரு மனுஷனாக பிறந்து இறைவனை நாடி ஒரு மகானாக சமாதி ஆகுவாங்க. இந்த சமாதி ஸ்தலத்துல நம்ம வந்து நமக்கு என்னெல்லாம் வேணும் நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அது நமக்கு மிக எளிமையாக நடைபெறும். அதனால இங்க வந்து தேவையில்லாம நம்ம பேசிக்கொண்டிருந்தோம்னா தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதனால அமைதியாக இருந்து நமக்கு நல்ல விஷயங்களை கிடைப்பதற்கும் நம்ம குடும்பங்களில் நல்லது நடக்கிறதுக்கும் நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே மாதிரி நாம அனைவரும் இறைவனோட ஆசீர்வாதம் கிடைப்பதுக்கு இங்க வந்திருக்கிறோம். அமைதியாக இருந்தா நல்லா இருக்கும். அன்னதானம் எல்லாருக்கும் உண்டு, காணிக்க எல்லாருக்கும். யாரெல்லாம் மகேஷ் பூஜையில கலந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு வேண்டதெல்லாம் கிடைக்கும். நீங்க அமைதியாக இருந்தாதான் நமக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டுதல் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு குருவோட அனுகிரகம் கிடைக்கணும் என்று நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்க. அந்த ஒரு பாவத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒரு மகானோட அதிஷ்டானம்னா சமாதி இடம், அது வந்து சிவன் கோவிலாக மாறுகிறது. இப்ப இங்க சிவனாக மாறி இருக்கிற அந்த மகானோட சந்நிதியில நீங்க என்னெல்லாம் வேணும்னு பிரார்த்தனை செய்கிறீர்களோ அதெல்லாமே உங்களுக்கு நடக்கும்.